உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. இன்வெர்டட் கமால ஒன்று சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரணும்னா அவன் ஷேர் புரோக்கராகவோ ஷேர் ட்ரேடராக இருக்கக்கூடாது, கம்பெனியோட ஷேர் ஓனராக இருக்கணும். நான் இப்போ ரிலையன்ஸை வாங்குறேன்னா அம்பானிக்கு ஈக்குவலாக நானும் ஷேர் வச்சுருக்கேன்னு அர்த்தம். ட்ரேடிங் சிஸ்டம்லாம் க்ரைஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது ஒரே கூச்சல் போட்டு பை செல் பண்ணி வாங்கக்கூடிய சிஸ்டத்தில் ஐ பாட் சம் சுகர் ஷேர்ஸ். அதோட என் கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. 15 நாள் 20 நாள்லாம் க்ரோத் கிடைக்க ஆரம்பிச்சோம். ஒன்று இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. நார்மலாக அதெல்லாம் வந்து கிக்கு தானே, ஆட்டோ ட்ரேடிங்லாம் நடக்குது இல்லையா, இதனுடைய பேசிக் ஐடியா அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி வச்சுன்னா இந்த ட்ரேடிங்லாம் சேஃபு, இந்த வச்சுன்னா ஸ்டேப் இல்லை அப்படின்லாம் வச்சுருந்தோம். ப்ரைஸ் வால்யூம் தியரி, எப்போ ப்ரைஸ் வரும் எப்போ வால்யூம் வரும், இப்போ வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்போ ப்ரைஸ், இது வந்து ஒரு தியரமாகவே கொண்டு வந்து மார்க்கெட் விழுந்த பிறகு ஹூ இஸ் கோயிங் டு சப்போர்ட் அட் த லோயர் லெவல் யாருன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் கால் எல்ஐசி. கிளீனர் எல்லாம் உள்ள போட்டெல்லாம் கிளீனாக எல்லாத்தையும் போட்டு தூக்கிடுதே நமக்கு இதான்ட்டு, அதில் எடுத்து போட்டுக்க வேண்டியதானே, தப்பு ஒன்றும் கிடையாது, எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு தென் வில் இன்வெஸ்ட் இட். பக்கத்தில் ஃபார்மசி இருந்ததுன்னா போய் கேளுங்க, எந்த ஃபார்மா ப்ராடக்ட் நிறைய விற்கிதுன்னு கேளுங்க. ஒரு ப்ராடக்ட் எடுத்து காட்டுவான், அது லிஸ்ட் அவுட் ஆயிருந்ததுன்னா அழகாக அந்த லிஸ்டிங் இருக்கிற ஷேரை வாங்கிடுங்க. அடுத்த குவார்டர்லி சேல்ஸில் அது டெஃபினட்டாக ஏறி இருக்கும், சந்தேகம் இல்லை. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிசினஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட பினான்சியல் எக்ஸ்பர்ட் டாக்டர் KR ரமேஷ் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார்? நல்லா இருக்கேன் முகமா. சார், இன்னைக்கு வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி பத்தி தான் சார் பார்க்க போறோம். முதல்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு ஆரம்பிச்சீங்க, எங்க சார் ஆரம்பிச்சீங்க? In 1983 I started career. I'm an engineer. ஒரு 5000 ரூபா அப்படிங்கிறது தான் எங்க அம்மா கொடுத்த முதல் பணம். அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அப்போல்லாம் பிசிக்கல் க்ரைஸ் சிஸ்டம் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங் சிஸ்டம்லாம் க்ரைஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ ஒரே கூச்சல் போட்டு பை செல் பண்ணி வாங்கக்கூடிய சிஸ்டத்தில் ஐ பாட் சம் சுகர் ஷேர்ஸ், இனிப்பா இருக்கட்டும் வாங்கினேன். அதோட என் கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படிதான் என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங். கொஞ்சம் ஆர்வம் வந்தது. IPO அப்படின்லாம் அப்போ வருது இல்லையா, அப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அலாட்மெண்ட்டும் கிடைச்சது. அலாட்மெண்ட் கிடைச்சதும் அதனுடைய ரேட்டு இன்க்ரீஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அப்புறம் இன்ஜினியரிங் விட்டு அகாடமிக்ஸ் லைனுக்குள்ளே வர ஆரம்பிச்சு இதற்கான விஷயங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சது. அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர்லாம் அவ்வளோ சிஸ்டம்லாம் கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் காட் திஸ் எக்கனாமிக் டைம்ஸ் மாதிரி ஃபினான்ஷியல் விசார்டா ஃபினான்ஷியல் ஐ ஸ்டில் நாட் ரிமெம்பர், அந்த மாதிரி ஒரு பேப்பர்ஸ்லாம் வரும். அந்த பேப்பருடைய இதில் டேட்டா நிறைய இருக்கும். அதை யூஸ் டு கம்பைல் எப்படி வரும்னு சொல்லிட்டு அப்போ வீட்லேயே உட்காந்து கிராஃப் போடுறது, லைன் கிராஃப்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறது, அப்புறம் கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறது. இப்படியும் போட்டு ஐ ஸ்டார்ட் அனலைசிங் டெக்னிக்கலி அஸ் வெல் அஸ் ஃபண்டமெண்டலி. ரெண்டும் கம்பேர் பண்ணோம். என்றைக்குமே நான் அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது எப்படின்னா, டெக்னிக்கலும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஃபண்டமெண்டல் இல்லாமல் டெக்னிக்கல் ஒர்க் ஆகாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவேன் அடிக்கடி. அதனால் அப்போது அதெல்லாம் உட்காந்து ஐ ஸ்டார்டட் கோரிலேட் போத் த திங்ஸ். அது ஒரு இன்ஜினியரிங் மெத்தட் மாதிரி, இது இப்படி இருந்தால் இப்படி தான் க்ரோத் வரும் அப்படின்னு ஒரு ஐடியா. அப்போ பெருசாக சவுண்ட் நாலேஜ் இன் பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸில் இல்லை. ஏன்னா அப்போது நம்ம வந்து பிகாம் தான் படிச்சிருந்தேன். அப்போது உட்காந்துட்டு ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங் திஸ். ஸோ ஓகே, இது மாரி இருந்தால் இப்படி தான் வரும் அப்படின்ட்டு ஒரு அனலைஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வாரத்தில் 15 நாள் 20 நாள்லாம் க்ரோத் கிடைக்க ஆரம்பித்தோம். ஒன்று இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. நார்மலாக அதெல்லாம் வந்து கிக்கு தானே, அது வந்த உடனே ஓகே நம்ம இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அப்புறம் அது சம்மந்தப்பட்ட படிப்புகள் எல்லாம் படிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் மாஸ்டர் டிகிரிலாம் பண்ணோம். அப்புறம் MBA ஃபினான்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணினோம். அதுலேயும் ஸ்பெஷலைசேஷன்லாம் பண்ணேன். இப்படி ஒன்றுத்தில் ஸ்பெஷலைஸ் பண்ண இன்னும் grip வர ஆரம்பிச்சது. ஸோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளார போனோம். அப்போல்லாம் 1994 வென் இட் ஸ்டார்ட், அப்போ தான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வருது. அப்போ ஃபிசிக்கல் ட்ரேடிங் விட்டு எல்லாரும் இங்கே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைவர்ட் ஆகிறதுக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஏன்னா இது ஃபிசிக்கலில் இருக்கும், அங்கே ஏமாற்றுவான்லாம் சொன்னாங்க. சரி, வேறு வழி இல்லை, நம்ம அதையும் கற்றுக்கணும். ஐம் பீங் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆல்சோ, நான் அதுக்குள்ளேயும் இப்படி கற்றுக்கணுன்றனால ஐ ஜஸ்ட் பீன் வித் மிங்கிள் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இந்தியன் பேங்க் மெர்ச்சன்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியன் பேங்குடைய இதில் அதில் முதல்ல சாஃப்ட்வேர் இது வாங்கினாங்க அவங்கெல்லாம். அப்போ தான் முதல்ல அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க அந்த டெர்மினல்ஸ்லாம். அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறது, அவங்களோட உட்காந்து கற்றுக்கிறது, அவங்களோட நானும் கற்றுக்கிறது, நான் சொல்லிக் கொடுத்தாச்சு அவங்க கற்றுக்கிறது, ஏதோ எங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் திங்ஸ் எல்லாம் வந்தது.
இப்படி வச்சுட்டு தென் வி ஸ்டார்டட் எமர்ஜிங் அவர் செல்ஃப். உள்ளார போய் கற்றுக்கணும். ப்ரோக்ராம் நாலேஜ் இருந்ததுனால இதெல்லாம் ப்ரோக்ராம் ரிலேட்டட் தான் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் போயிடுச்சு. ஏன்னா கிரைசிஸ்டில் எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு ஷேரை நாங்கள் வந்து அன்றைக்குமே நாங்கள் வந்து மார்க்கெட்டில் ரேட் ஏறினது இறங்கினதெல்லாம் நாங்கள் ஃபிசிக்கலாக பார்த்துருக்கோம். 90ஸ்லாம் வந்து 80ஸ்லேயே ஐம் ஜஸ்ட் சேயிங் 80ஸ்லேயே வந்து ஒரு கவுண்டர் எடுத்துன்னு ஒரு ஃபுல் ஷேர் செக்டார் எடுத்துட்டு அந்த செக்டார் ஃபுல்லாக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஃபிசிக்கலாக கேஷை கொண்டு போய் கொடுத்து ஃபிசிக்கலாக வாங்கி அதுக்கப்புறமா நோட்டபுளாக நான் சொல்லணும்னா பேங்க் ஆஃப் மஜூரா அப்படிங்கிற ஷேரை வந்து ஐசிஐசிஐ பேங்க் வாங்கும்போது எங்கள் புரோக்கர் வந்து ஒன் ஆஃப் தி பார்ட்டாக இருந்தார் அதுக்கு. அதனால வி கான் இன் நூக்ஸ் அண்ட் கார்னர் ஆஃப் தி சிட்டிஸ்குள்ளே போய் அங்கே இருக்கிற இன்வெஸ்டாரை பார்த்து அவங்க கிட்டலாம் ஃபிசிக்கல் ஷேர்ஸை வாங்கிட்டு வந்து தென் கொஞ்சம் ப்ரைஸை ஏற்றி அவங்களுக்கு ஐசிஐசிஐ பேங்க் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணோம். இது நிறைய டைம் கன்சியூமிங், ப்ரெஷர், பெயின் எல்லாமே இருக்கும், இதெல்லாம் இருந்தது. ஆனால் when it is come to சாஃப்ட்வேர் ரிலேட்டடில் இந்த பெயின் இல்லை. அப்போ ஒயிட் காலர் ஜாப்னு கிளியராக புரிஞ்சு போச்சு. சரி, ஏதோ உட்கார்ந்த மணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, எல்லாரும் அதுக்குள்ளார பற்றி கற்றுக்கணும், அது பற்றின டீட்டெயில்ஸ் கற்றுக்கணும், முதல்ல அது கற்றுக்கணும்ல. அப்போ ப்ரோக்ராமில் பைசெல் எப்படி நடக்கிறது, ஒருத்த வாங்கினா இன்னொருத்த விற்கிறா அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எங்கேயும் நடக்குது. இது எப்படி நடக்குது அப்படிங்கும்போது இன்னும் 90ஸ்லாம் வந்து உங்களுக்கு இனிஷியல் ஸ்டார்டில் இவ்வளோ வந்து செபியோட ரூல்ஸ்லாம் கிடையாது. இப்போ செபி ஃபார்மேஷனே கிடையாது. ஸோ அவ்வளோ பெருசாலாம் வச்சுக்கல. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், அப்படி போகும், புரோக்கர் டிஃபால்ட்லாம் ஆவா, அதெல்லாம் இருக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது, எல்லாம் இப்போ லாக் பண்ணியாச்சு. ஆஃப்டர் 2006க்கு அப்புறமா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தாச்சு. எல்லாமே 2013 எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் எல்லாம் ஹேண்டியாக வந்துடுது, மொபைலெல்லாம் வந்தாச்சு. அந்த மாதிரி சினாரியோலாம் அப்போ கிடையாது. அண்ட் கிராஃபெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த உட்காந்து அது மாதிரிலாம் கிடையாது. இப்போ தட்டினா வருது மீனா அப்படி வரல. இன்ஃபேக்ட் அதெல்லாம் இன்புட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஸ்டார்டிங் லெவல் இல்லையா, அப்போ தான் பண்ணும். இப்போ ஸ்டார்டட் லேர்னிங் சம்திங், ஹவு தி ப்ரைஸ் காட் ஃப்ளக்சுவேட்டட், எப்படி ஒரு ப்ரோக்ரெசிவாக அதனுடைய ரேட் ஏறதோ இல்லை இறங்கதோ நடக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பண்ணிட்டு இருக்கும்போது மீன்வைல் ஐ காட் அசோசியேஷன் வித் அதர் புரோக்கிங் டிவிஷன்ஸ். அதில் வி காட் சம் கார்டு, அதில் வாங்குகிறோம், மெம்பர் புரோக்கராக ஆகிறோம். அப்போ கொஞ்சம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் வளர்கிறோம், பேன் இண்டியா லெவலில் வளர்ந்தோம். இதெல்லாம் நிறைய பண்ணணும். அப்போது எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு டு லோன் இன்டர்னலி எப்படிலாம் போகிறது, இதனுடைய க்ரோத் பாத் எல்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்தோம். அங்கே வந்து சீன் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ஆட்டிடியூடுமே லைன்டு வித் சாஃப்ட்வேர் கனெக்டட். இதுதான் அல்காரிதமுடைய பேசிக் ஐடியா. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஆட்டோ ட்ரேடிங்லாம் நடக்கிறது இல்லையா, இதனுடைய பேசிக் ஐடியா அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ஒழுங்காக எழுதிட்டு நீங்கள் சாதாரணமாக விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ப்ராஃபிட்டோ லாஸோ ஸ்டாப் லாஸோ, அப்போல்லாம் ஸ்டாப் லாஸ் கிடையாது, அப்புறமா வந்தது தான் அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர், ஸ்டாப் லாஸ் கொண்டு வருது, மெத்தடாலஜி ஸ்டாப் லாஸ் எல்லாம் அப்புறம் வருது. அதுக்கப்புறம் உள்ளே வச்சோம், எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து அதுக்குள்ளே சொருகி இப்படி வச்சுன்னா இந்த ட்ரேடிங்லாம் சேஃபு, இந்த வச்சுன்னா சேஃப் இல்லை அப்படின்லாம் வச்சுருந்தோம். சரி, வால்யூம் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ப்ரைஸ் வால்யூம் தியரி. எப்போ ப்ரைஸ் வரும், எப்போ வால்யூம் வரும், இப்போ வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்போ ப்ரைஸை, இது வந்து ஒரு தியரமாகவே கொண்டு வந்து இதுக்குள்ளார போகும்போது தான் திங்ஸ் ஆர் ட்ரமாட்டிக்கலி இம்ப்ரூவ்டு. இன்னைக்கு மார்க்கெட்டில் ஈவன் இதுலேருந்து பார்க்கும்போது ஃப்ரம் அப் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய பாம்பேலேருந்து இங்கே வரைக்கும் பார்க்கும்போது எல்லாமே ப்ரைஸ் வால்யூம் தியரியில் தான் ஓடின்னு இருக்கு அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து நாங்கள் நிறைய படிக்கிறது அப்படி பார்த்துட்டே போகிறோம். நான் இப்போ நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒன்று பண்ணுறேன், அங்கே போய் ட்ரேட் பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன், எங்கே இருக்கு எடுத்து பார்க்குறேன், ஐ எம் கம்பேரிங் திஸ் ஸ்டடி, இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணுறோம் உட்காந்து. ஸோ அப்போ ஸ்டடி பண்ண ஓகே, இந்த ப்ரைஸ் வால்யூம் தியரி, அப்புறம் அவங்க இருக்கிற மெத்தடாலஜிஸ், அங்கே ஃபிபனாக்கி எப்படி ஒர்க் பண்ணுது, அங்கே கேன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு ஒன்னொருத்தி எடுத்துகிட்டு வந்து இங்கே எப்படி அதெல்லாம் செக் பண்ணுறது, இப்படி பண்ண இன்னும் நிறைய வந்து கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிச்சு. அப்போது ஓட்ட பணம் இன்வெஸ்டாருக்கு டபுளாக வந்ததுன்னா, ட்ரிபிளாக வந்தால், 10x வந்தால், 5x வந்தால், எதே பி ஹாப்பி. ஸோ வி ஸ்டார்டட் மொபிலைசிங் ஃபண்ட், ஜென்ரேட்டிங் ஃபண்ட் பீப்புள் டு தி. அப்படியே பண்ணும்போது ஜாலியாக அவங்களும் பணம் பண்ணாங்க, நாங்களும் ஜாலியாக பண்ணோம், ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த F&O இதெல்லாம் டெரிவேட்டிவ்ஸ்னு வர ஆரம்பிச்சது. டெரிவேட்டிவ்ல இன்னும் கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிது எங்களுக்கு, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இதில் ஒரு 50 ஷேர் வாங்குறதுக்கு அங்கே 1000 ஷேர் வாங்கலாம் 1 லாட் அப்படின்னா. ஸோ
ஸோ அதில் இன்னும் கம்ஃபர்ட் ஜோன். அதனால் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கு ஆப்ஷன் உள்ள வந்தது, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் போது. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லையும் வி ஜெனரேட்டட் சம் ஆஃப் த ஃபார்முலாஸ். நிறைய பட்டர்ஃப்ளைலாம் நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்குது அது பின்னாடி. அதில் என்ன மாதிரி பண்ணினா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்கணும், எந்த ரேட்டில் வாங்கணும், அந்த ப்ரீமியம் எப்படி இருக்கணும், அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ எல்லா இடத்துலையும் ப்ரீமியம் ஆல்சோ மேட்டர்ஸில் இதெல்லாம் செட் பண்ணணும். இன்னைக்கு ஆட்டோ ட்ரேடில் வந்த பிறகு இந்த ஃபார்முலாலாம் அடிவேடு. இன்னைக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா மிஷின் பண்ணுறதுக்கும் மேன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருந்தது. ஹியூமன் ரிலேஷன், ஹியூமன் டச்சோடு இருக்கும்போது we had some calculation, we had that pair analysis. அதை வச்சுன்னு பண்ண முடியும் போது அந்த கரெக்டாக என்னதான் சொன்னாலும் இன்டலெக்சுவல் வேல்யூன்னு இருக்கு இல்லையா, அதை வச்சுன்னு நம்மளால் பண்ணிட முடியும். ஆனால் when purely given to மெஷின், அதுக்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கும்போது அது எவ்வளோ தூரம் யோசிக்காது அப்படிங்கிறது ஃபேக்ட். அதனால் என்ன பண்ணுறது, அது ஏதோ ஒரு நம்பர் எடுத்துன்னு ட்ரிகர் பண்ணிட்டு போயிடும், ஏதோ ஒரு நம்பர் எடுத்து ட்ரிகர் அவுட் பண்ணிட்டு போயிடும். அப்போ பிரச்சனை என்ன வருது இருந்துச்சு, சரி நம்ம வந்து கண்ணால் பார்த்து செய்யறது நல்லது, இல்லைன்னா கையை விட்டு எடுத்துக்கிறது நல்லதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு வேலைக்கு வெளியில் வந்து உட்கார்ந்துட்டு இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய ஜாடி. உங்களுடைய அசட் அலோகேஷன் பேட்டர்ன் என்ன சார்? அசட்டில் நார்மலாக ஈக்விட்டி பேட்டர்ன் எப்பயுமே கொஞ்சம் இருக்கும். 40% வரைக்கும் ஈக்விட்டியில், 45% என்னோட ஈக்விட்டியில் நான் எப்பயுமே வச்சுருப்பேன். ட்ரெடிஷ்னல் இதில் வந்து சில டிவிடன் ஓரியன்ட் நார்மலாகவே இருக்கும். கேஷ் கவ் எனக்கு இல்லாமல் இருக்க முடியாது, அதனால் கேஷ் கவ் எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி கம்போனன்ட் வேல்யூலாம் இருக்கக்கூடியது மியூச்சுவல் ஃபண்டு, அதில் கொஞ்சம் இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் கொஞ்சம் இருக்கும். அந்த டெபாசிட்ஸும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா என்னைக்குன்னா எனக்கு வந்து உடனே இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணிச்சுன்னா எனக்கு ஐ வாண்ட் லிக்விடேட் இட், ஐ டோன்ட் வாண்ட் டு புட் இட் இன் த சிஸ்டம், ஐ வாண்ட் ஹேவ் இட் இன் த பேங்க் சிஸ்டம். அதனால் அதில் தான் வச்சுருக்கேன். அதில் வச்சுப்பேன். 1 or 2 இது வந்து கோல்டு மாதிரி கமாடிட்டிலையும் உள்ளே வச்சுருப்பேன். அதுதான் என்னுடைய பேசிக் ஐடியா. இதுலேருந்து அப்பப்போ பூல் அவுட் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி எல்லாம் பண்ணுறதெல்லாம் இது ஓரளவுக்கு டீசென்ட் ரிட்டர்ன் தான் கொடுத்துட்ருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் 24% எக்ஸலண்ட் ரிட்டர்ன், சோஃபா ஸோ குட், நல்ல ரிட்டர்ன்லாம் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருடங்கள் வந்து கடந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா என்ன அட்வைஸர் கொடுப்பீங்க? முதல்ல கற்றுக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மாயை அப்படிங்கிறத விட்டுட்டு இது பின்னாடி நிறைய விஷயங்கள் ஒரு கம்பெனி ஓனராக நினச்சி திங்க் பண்ணி பார்த்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா க்ரோத் அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸில் தான் வருதுன்னு நல்லா புரியும். ஸ்பெக்குலேஷனில் வரல, பர்ஃபார்மன்ஸில் வருதுன்னு நல்லா புரியும். அது புரிஞ்சிச்சுன்னா அப்போ தான் இந்த மல்டி பேக்கருங்கிறது அழகாக புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் புரியாது. இந்த மல்டி பேக்கருங்கிறது ஏதோ நம்ம 0ல் இருக்குது, அது அட்பாருக்கு மேலே ஏறுது அதனால் பிடிக்கிறேன், இந்த கதையெல்லாம் கிடையாது. புது இன்வெஸ்டர் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது தான், முதல்ல நீங்கள் ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் சந்தோஷம் வந்துடும். நான் போய் பார்த்தேன், நான் பண்ணேன் அப்படின்னு அந்த சந்தோஷத்துலேயே அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த லாஜிக்கோடு பண்ணும்போது டெஃபினட்டாக காசு பண்ணும். அதனால் இதெல்லாம் ஈஸியான மெத்தட் தான். அவசரப்பட்டு அவன் சொன்னான் இவன் சொன்னான் அத்தனை கோடி வரும் இத்தனை கோடி வரும் அதெல்லாம் மைண்டில் போடாமல் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆஸ் எ ஷேர் ஹோல்டர் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஸ்டாக் மார்க்கெட் என்றைக்கும் காசு கொடுத்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி, வணக்கம்.